பஞ்சமி நில மீட்பு குழுவின் ஆய்வறிக்கையை வெளியிட தமிழக அரசு தயக்கம் காட்டுவது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் எங்கே என்ற கேள்விக்கும் விடையில்லை. ஏழை எளிய தலித் மக்களுக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட வேளாண் நிலங்களே பஞ்சமி. பட்டியலினத்தவர்களுக்காக 12 லட்சம் ஏக்கர் அளவுக்கு பஞ்சமி நிலங்கள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் 1,26,133 ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் மட்டுமே இதுவரை கண்டறியப்பட்டுள்ளன. ராஜபாளையத்தைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் தகவல் உரிமைச் சட்டத்தை நாடிய போது இந்த தகவல் தெரியவந்துள்ளது. சுமார் 10 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் கண்டறிய முடியாத நிலையில் உள்ளன. கண்டறியப்பட்ட 1,26,113 ஏக்கர் பஞ்சமி நிலத்திலும் 11,556 ஏக்கர் பிற சமூகத்தினரின் ஆக்கிரமிப்பில் உள்ளது. இந்த நிலையில் மதுரை கீரனூர் பகுதியில் சுமார் 150 ஏக்கருக்கு மேல் பஞ்சமி நிலம் மாவட்ட நிர்வாகத்தால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தங்களுக்கு உரிய பஞ்சமி நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கின்றனர். கடந்த 1892 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ஜேஹெச் ட்ரமன்கர் செங்கல்பட்டு கலெக்டராக இருந்த ட்ரமன்கர் ஒரு 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களை சென்னை மாகாணத்தில் உள்ளவங்களுக்கு தலித் மக்களுக்கு அவங்க கொடுத்தார். அது கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன் போட்டு தான் அந்த லேண்டு கொடுக்கப்பட்டது. அது என்ன கண்டிஷன் அப்படின்னாக்க, இந்த தலித் மக்களுக்கு பஞ்சமி என்று சொல்லக்கூடிய இந்த தலித் மக்கள் கொடுக்கக்கூடிய இந்த நிலத்தை யாரும் வாங்கவோ விற்கவோ அடமானோ வைக்க முடியாது. அப்படியே சம்பந்தப்பட்டவங்க விற்கணும் முயற்சி பண்ணாங்கன்னா 10 ஆண்டுகள் கழிச்சு தான் விற்கலாம். அந்த 10 ஆண்டுகள் கழிச்சு விற்றா கூட ஒரு பட்டியல் சாதி இன்னொரு பட்டியல் சாதி மக்கள் ஒரு பஞ்சமர்கள் இன்னொரு பஞ்சமட்டை தான் விற்க முடியும். இதுதான் இந்த கண்டிஷன். அதனால அது பேர் டிசி லேண்டுன்னுவாங்க, டிப்ரெஸ்ட் கிளாஸ் கண்டிஷன் லேண்ட் அப்படின்னுவாங்க. இந்த பஞ்சமி நிலங்களுக்கான பேர் கண்டிஷன் போட்டு பிரிட்டிஷ் பீரியட்ல ஜேஹெச் ட்ரமன்கர் கொடுத்த இந்த நிலம் இது. இன்னைக்கு ஒரு தரவுகள் நாங்கள் எடுத்து பார்க்கும்போது 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல 3000 ஏக்கர் தான் அவங்க கையில இருக்கு. மீதி அந்த நிலங்கள் என்ன ஆச்சுன்னு தெரியல. பஞ்சமி நிலங்கள் குறித்து ஆய்வு செய்ய கடந்த 2011, 2015, 2018, 2022 ஆகிய ஆண்டுகளில் பஞ்சமி நில மீட்பு குழுக்களை தமிழ்நாடு அரசு அமைத்து ஆய்வு செய்து வருகிறது. தற்போது வரை எந்த ஆய்வு முடிவுகளும் வெளியிடப்படவில்லை. பஞ்சமி நில மீட்பு குழுவிற்கான கால அவகாசம் என்பது 2 வாரங்கள் அல்லது 3 மாதங்கள் ஆகும். ஆனால் 13 ஆண்டுகளாகியும் எந்த குழுவினுடைய ஆய்வு அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. இதனால் தேசிய பட்டியலினத்தோர் ஆணையத்திற்கு கடந்த மார்ச் மாதம் ஒரு கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் தமிழ்நாடு அரசை உடனடியாக அந்த பஞ்சமி நில மீட்புக்கான ஆய்வு அறிக்கையை வெளியிட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சோம். பல மாதங்களாகியும் தமிழ்நாடு அரசு அந்த அறிக்கையை வெளியிடவில்லை. எனவே ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களுக்கும் இழைக்கப்பட்ட ஒரு அநீதியாகும். ஏன்னா இங்கே நிலம் அந்த மக்களுக்கு தேவைப்படுகிறது. நிலமில்லாத எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த பஞ்சமி நிலங்களானது பல லட்சம் ஏக்கர் ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படிங்கிறது பல செய்திகள் மூலமா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பட்டியலினத்தவருக்கு என வகைப்படுத்தப்பட்ட இந்த நிலத்தை வேறு சமூக மக்கள் பயன்படுத்த முடியாது என்றும் நிலத்தை வகை மாற்றம் செய்ய அரசுக்கும் அதிகாரம் இல்லை என தெரிவித்தனர். உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி வருவாய் பதிவேடு ஆவணங்களில் பஞ்சமி நிலம் என பதிவு செய்து தகுதியான நிலமற்ற பட்டியலின மக்களுக்கு அவற்றை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக மதுரை செய்தியாளர் பிரசன்னா.